ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் புக் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 2027 ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைக்கும். இதுதான் என்னோடய புக் லிஸ்ட்டு. நான் நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் அகாடமி போனதுனால அங்கேருந்து நோட்ஸ் எடுத்தது எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தது. நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, கிளாரிட்டி பத்தில் அடிஷ்னலாக ஒரு புக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சில ஸ்டாண்டர்ட் புக் சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்குங்க. எக்ஸாமுக்கு என்சிஆர்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் நம்ம ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்க முடியும். இதை படிக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு போயிடாதீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் போங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஓல்டு படிக்கலாமா இல்லை நியூ என்சிஆர்டிஸ் படிக்கலாமான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் பாஸ்ட் ஒன்று, இதுதான் ஃபவுண்டேஷன் 6th ஸ்டாண்டர்ட் புக்கு. இது நியூ என்சிஆர்டிஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1, இது 12th ஸ்டாண்டர்டோடது நியூ என்சிஆர்டி தான். இதில் மொத்தம் 4 சாப்டர் கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிறத நம்ம இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா ஓல்டு என்சிஆர்டிஸ் வாங்கி தான் ஆகணும். ஓல்டு என்சிஆர்டிஸ் நான் வாங்குறப்ப கிடைக்கல, அதனால் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்டு பப்ளிகேஷனில் வாங்கினேன். நான் ஓல்டு என்சிஆர்டிஸோட பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓல்டு என்சிஆர்டிஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஓகே தான், கிடைக்காத பட்சத்தில் இந்த புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. சேம் சாப்டர் அதே தான் இதுலேயும் இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் செகண்டு 7th ஸ்டாண்டர்டோட நியூ என்சிஆர்டி புக்கு. இதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் கவர் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 2, இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை இன்டெப்த்தாக அந்த 4 சாப்டரை படிக்கணும்னா நீங்கள் ஓல்டு என்சிஆர்டிஸ் வாங்கி தான் ஆகணும். அந்த ஓல்டு என்சிஆர்டிக்கு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடில் இந்தியா சதீஷ் சந்திரா. ஓல்டு என்சிஆர்டி புக் ஆல்ரெடி உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த புக் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் இது மாதிரி பப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண புக் வாங்கிக்கோங்க. மெயினாக ஆத்தர் முக்கியம், சதீஷ் சந்திராவான்னு பார்த்து வாங்குங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் 3 8th ஸ்டாண்டர்டோட நியூ என்சிஆர்டிஸ் புக்கு. இதில் நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3 12th ஸ்டாண்டர்டோட நியூ என்சிஆர்டிஸ் புக்கு. இதை நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னா ஓல்டு என்சிஆர்டிஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். பிபின் சந்திராவோட எனக்கு கிடைக்கல, அதனால் ஓரியன்ட் பிளாக் ஸ்வானோட பப்ளிகேஷன் வாங்கினேன். மெயினாக ஆத்தர் பிபின் சந்திரவா, சதீஷ் சந்திரவா, ஆர்எஸ் சர்மாவான்னு பார்த்து வாங்க. இதுக்கு நான் அடிஷ்னலாக ஸ்பெக்ட்ரம் புக் வாங்கினேன். எனக்கு சில சாப்டர்ஸ் இதில் ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் நான் 2 புக்கையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் வாங்கினேன். பிஃபோர் நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு வாங்குங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் பார்ட் 1 பார்ட் 2 11th and 12th நியூ என்சிஆர்டிஸ் புக்கு. நாலேஜ் அண்ட் ட்ரெடிஷன் ப்ராக்டிஸ் ஆஃப் இந்தியா 11th ஸ்டாண்டர்டோட புக்கு. கிளாஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த நோட்ஸும் இந்த புக்ஸும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை சில சாப்டர் உங்களுக்கு கிளாரிட்டி பத்தலை, வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிதின் சின்ஹானியா புக் அப்போ போங்க. ஃபஸ்ட்டே அதை எடுத்து படிச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய வாஸ்டான புக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் போங்க. வாங்க போகிறதுக்கு முன்னாடி லைப்ரரியிலையோ யாராவது வச்சுருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் ஜாகிரஃபிக்கு பார்த்தீங்கன்னா 6th to 10th ஃபவுண்டேஷனு. ஸோ அது நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் 11th and 12th போங்க. 11th பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி, இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் 11th ஸ்டாண்டர்டு. 12th பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் பீப்புள் எக்கானமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிரஃபி. இது எல்லாமே நியூ என்சிஆர்டிஸ் தான். இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதோட ஒரு ஸ்டாண்டர்ட் புக்குன்னா ஜிசி லிஹான் புக்கு. நான் அகாடமி போனதுனால இந்த புக் வாங்கலை. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கிளாரிட்டி பத்தலைன்னா இந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்புக்கு நான் ஆக்ஸ்ஃபோர்ட் வாங்கினேன். ஓரியன்ட் பிளாக் ஸ்வானும் இருக்குது. ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பார்ட் 1 and பார்ட் 2 9th and 10th ஸ்டாண்டர்டோட நியூ என்சிஆர்டிஸ் புக். இது பேஸ் புக். இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் பொலிட்டிக்கல் தியரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்கு, நியூ என்சிஆர்டிஸ் 11th ஸ்டாண்டர்டோடது. இந்த புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த புக் நல்லா படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் படிக்க ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி எம் லக்ஷ்மிகாந்த் புக்கு. இந்த புக்கோட வேல்யூம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி சிம்பிளிஃபைடு ரங்கராஜன் சார் ரிட்டன் பண்ண புக்கு. இந்த புக் ரொம்ப வால்யூம் கம்மி தான். ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி. எனக்கு லக்ஷ்மிகாந்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த புக் எனக்கு ஓகேவாக இருந்தது. நீங்கள் பிஃபோர் வாங்க போகிறதுக்கு முன்னாடி 2 புக்கையும் படித்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏதாவது ஒரு புக் வாங்குங்க, அதுவே போதும். எக்கனாமிக்கு 9th 12th வரைக்கும் நியூ என்சிஆர்டிஸ். மேக்ரோ எக்கனாமிக் புக் மட்டும் போதும், மைக்ரோ எக்கனாமிக் புக் வேணாம். ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தோன்னா 2 ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அகாடமி போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நோட்ஸ் அதிலே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அடிஷ்னலாக ஒரு புக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியன் எக்கானமியோட கீ கான்செப்ட் சங்கர் கணேஷ் கருப்பையா ரிட்டன் பண்ண புக்கு. இந்த புக் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல புக். இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி பத்தலைன்னா ரமேஷ் சிங் போங்க. அந்த புக் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் அதிகம். இந்தியன் எக்கானமி கீ
கான்செப்டை விட இந்த 2 புக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இங்கே ரெஃபர் பண்ணிட்டு வாங்குங்க. ஏதாவது ஒரு புக் வாங்குங்க, 2 புக்கும் வாங்காதீங்க, ஓவர்லேப் ஆகும். என்விரான்மெண்ட்டுக்கு 2 ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது. ஒன்று சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப் ஐஏஎஸ் அகாடமியோட புக். அந்த ரெண்டுமே நல்ல புக் தான். நீங்கள் பிஃபோர் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிவிட்டு இல்லைனா படித்து பார்த்துட்டு வாங்குங்க. ரெண்டுமே வாங்கி படிக்காதீங்க, ஓவர்லேப் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் என்சிஆர்டிஸ் புக்ஸ் இருக்குது. நான் அதுக்கு ஃபிசிக்கலாக புக் வாங்கலை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் நான் ஃப்ரீயாக தான் படித்தேன். நீங்களும் போய் க்ரோமில் ஃப்ரீ என்சிஆர்டிஸ் புக் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷனில் ஃப்ரீயாகவே என்சிஆர்டிஸ் புக் கொடுக்குறாங்க. நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மெக்கானிசம் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் லிங்க் பண்ணி கேட்பாங்க. நம்ம மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டோன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சயின்ஸ் எப்படி படிங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக புக் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க. நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு நான் கிளாஸ் நோட்ஸும் ஆன்லைனில் நான் டவுன்லோட் பண்ணி சில டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் நேரில் ஃபிசிக்கலாக வாங்கி படிங்க புக்ஸை. இந்த புக்ஸும் படிச்சுக்கோங்க. சொசைட்டின்னு டைரெக்டாக ப்ரிலிம்ஸில் வந்து சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புக் மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சில டாப்பர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போகாமல் நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நியூஸ் பேப்பர் யூஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிசாட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த பார்ட்டுக்கும் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க்கு போகிறீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்பீடாக ரீட் பண்ணி அதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பரை அட்லீஸ்ட் ஒரு 8 months வரைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸை நோட்ஸ் எடுங்க. ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்த வெப்சைட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஸ்கீம்ஸோ நியூஸோ கவர்மெண்ட் சைடில் ஒரு அப்டேட் வந்து பார்க்குறீங்கன்னா அதோட பேக்ரவுண்டு நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ப்ரீவியஸாக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இன்டெப்த்தாக தெரியணும்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட்டில் போய் ஒரு மினிஸ்ட்ரிலையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் செலக்ட் பண்ணி தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே போதும். அடிஷ்னலாக வேணால் உங்கள் அகாடமியில் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸையும் கம்பைலேஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறையா சோர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். சிசேட்டுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் மார்க் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்க புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டி புக் லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே படிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ என்சிஆர்டி புக் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து என்சிஆர்டிஸை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க புக் லிஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டுக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சீக்கிரமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் வாங்க போகிறீங்கன்னா நியூ எடிஷனான்னு பார்த்து வாங்குங்க. சில பேர் ஓல்டு எடிஷன் வந்து விற்பாங்க கம்மி காசுக்கு, அந்த புக்ஸ் வாங்கிடாதீங்க. நியூ அப்டேட்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் புக் வாங்குறீங்கன்னா நியூ எடிஷனான்னு பார்த்து வாங்குங்க. மெயின்ஸுக்கும் நான் ஒரு பேப்பருக்கும் தனியாக புக் லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூபிஎஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.